வியூவர்ஸ், வெல்கம் டு ஜாசி ரெமிடிஸ். இன்றைக்கி டாப்பிக்கில் நான் கலோஞ்சி ஆர் பிளாக் சீட்ஸில் இருக்கிற மெடிசினல் பெனிஃபிட்ஸை பற்றி தான் பேச போகிறேன். கலோஞ்சியை யூஸ் பண்ணி பல நூற்றாண்டுக்கு முன்னாடி பலனடைஞ்சிட்டு வரதும் அது பல பொக்கிஷமான ஹோலி புக்ஸ்லையும் போட்டிருக்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருஞ்சீரகத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இதை உணவில் சேர்க்கறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது கூட என்னென்ன பொருள் சேர்த்து சாப்பிட்டா என்னென்ன மெடிசினல்ஸ் வேல்யூ இருக்குன்னு பார்க்கலாம். டெய்லி நம்ம ரொட்டீனில் 1 டேபிள் ஸ்பூன் கலோஞ்சி எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே தீராத வலியும் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் வயிறு வலி, தலைவலி தொந்தரவாக இருக்கட்டும், பல்லு வலியாக இருக்கட்டும், நாள்பட்ட கால் வலி தீர்வாக இருக்கட்டும், முடி கொட்டுற ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், வெளியே சொல்கிற முக அழகுல இருந்து வெளியே சொல்ல முடியாத யூரின் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த கலோஞ்சியை 5000 வருஷத்துக்கு முன்னாடியிலேயே இருந்து நோய் தீர்க்கும் மெடிசனாக சாப்பாடில் பயன்படுத்திட்டு வராங்க. இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறப்பை தவிர அனைத்து உடல் நோய்க்கும் தீரான மருந்தாக இது பயன்பாட்டில் இருந்துட்டு வருது. கருஞ்சீரகம் உருவானது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில். ஆனால் இதை நிறைய யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏஷியன்ட் எஜிப்துலேயும், கிரீஸ்லேயும், மிடில் ஈஸ்ட்லேயும், ஆஃப்ரிக்காலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஏஷியன்ட் எஜிப்தை பற்றி நினைக்கும் போதே நம்மளுக்கு உடனே ஞாபகம் வர்றது ஃபிரோன் பற்றின ஹிஸ்ட்ரி தான். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன ஃபிரௌன் அடக்கம் பண்ணும்போது இந்த கருஞ்சீரகத்தை அவரோட சேர்த்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய உடல் கெட்டு போகாமல் பதப்படுத்தி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கருஞ்சீரகத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குதே, அது என்னது, எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகத்தோடைய விதையை கருப்பு வெங்காய விதைன்னு தான் சொல்லுவாங்க. கலோஞ்சி பிளான்ட் ஆனது ஒரு இயற்கையான முறையில் வளர்ந்து அதில் இருந்து பூ வரும். அந்த பூ சாஃப்டாக ஒயிட் கலர் இல்லைன்னா பேல் ப்ளூ கலர்ஸில் இருக்கும். அதில் 5 to 10 பெட்டல்ஸ் இருக்குது. அந்த பூக்குள்ளே இருக்கிற ஸ்டேமன்ஸில் வளர்றது தான் கருஞ்சீரகம். அது 20 to 30 சென்டிமீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கும். ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இதை சமையலில் மசாலாவோட கலந்து சாப்பிடுவாங்க. இதை வெயில் சீசன்லேயும் மழை சீசன்லேயும் யூஸ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி கேஸ் ப்ராப்ளம்னால வர வயிறு வலியாக இருக்கட்டும், வயிறு இறைச்சல்னால வர வயிறு குத்தாக இருக்கட்டும், இந்த ப்ராப்ளம்லாம் போகிறதுக்கு 3 கிராம் இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வயிறு வலி பிரச்சனை காணாமல் போயிடும். குளிர்காலம் வந்தாலே போதும், சைனஸாக இருக்கட்டும், ரன்னிங் நோஸாக இருக்கட்டும் எட்டி பார்க்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஜீரகத்தை லேசான சூடில் மிதமாக வறுத்து அதை நல்லா பொடி பண்ணி அதை ஒரு துணியில் போட்டு நல்லா மோந்துட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் சீக்கிரமாகவே போயிடும். பல்லு வலி உள்ளவங்க இந்த கருஞ்சீரக பொடியோட சாப்பாடு வினிகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வாயில் கொப்பளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் பல்லு ஈறு வலியெல்லாம் போய் பல்லு மினுமினுன்னு இருக்கும். முக கலருக்கு அழகுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற பசு நெய்யில் இல்லைன்னா ஆலிவ் ஆயிலில் இந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நைட் நேரம் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முகம் ஸ்பார்க்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, வினிகரோடு சேர்த்து போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் உள்ள பிம்பிள்ஸும் ஆக்னியும் போயிடும். பீரியட்ஸ் டைம் வந்துட்டாலே எல்லாரும் பயப்படுறது ஒரே ஒரு விஷயந்தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிறு வலி. அது போகிறதுக்கு வேறு மெடிசன்ஸ் கடையிலேருந்து வாங்கி போடாமல் இந்த கலோஞ்சியை 3 கிராம் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்கள் வயிறு வலி காணாமல் போயிடும். ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் இருக்கிறவங்க நைட்டெல்லாம் தூங்காமல் அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க இந்த அமேசிங்கான கலோஞ்சி பவுடரை காலையில் 1 கிராமும் நைட்டு 1 கிராமும் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் நைட்டு கிடைக்கும். தேனோட கலந்து யார் யாருக்கெல்லாம் தோல் அரிப்பு இருக்குதோ அவங்களுடைய உணவில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயோட சேர்த்து 3 கிராம் கலோஞ்சியை போட்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய அரிப்பு நின்றும். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து நான் சொன்ன டிப்ஸை கேட்டு கருஞ்சீரகத்தை உங்கள் சாப்பாட்டில் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதோடைய நன்மை நிறையாவே கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கலோஞ்சி ஆயில் எப்படி எடுக்கிறது அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.